குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா பற்றிய கருத்துக்களை நேற்றைய காணொலியில பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நேரிசை வெண்பா. இந்த நேரிசை வெண்பா அப்படிங்கிறது புலவர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓசை அமைப்பை உடையதால நேரிசை வெண்பா என்று அழைக்கப்படுகிறது. நிறைய புலவர்கள் ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு வெண்பாவா சொல்லப்படக்கூடியதும் இந்த நேரிசை வெண்பா தான். நேரிசை வெண்பா என்பது 4 அடிகளை உடையதா இருக்கும். 2ஆம் அடியின் இறுதியில தனிச்சொல் பெற்று வரும். 4 அடிகளிலும் ஓர் எதுகையோ இல்லைன்னா முதல் 2 அடிகளில் ஒரு எதுகையும் அடுத்த 2 அடிகளில் இன்னொரு எதுகையும் பெற்று வரக்கூடியத நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்லலாம். இந்த முதல் 2 அடிகளில் இருக்கக்கூடிய எதுகையை பொறுத்தே தனிச்சொல்லினுடைய எதுகையும் அமையும் அப்படிங்கிறது யாப்பெரும் கலக்காரிகையில் ரொம்ப அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நேரிசை வெண்பா என்பது இணைக்குரல் நேரிசை வெண்பா என்றும் இருகுரல் நேரிசை வெண்பா என்றும் அழைக்கப்படுகிறது. நாளை ஆசிடை நேரிசை வெண்பா மற்றும் இன்னிசை வெண்பா பற்றிய தகவல்களை காணலாம். நன்றி, வணக்கம்.